அனைவருக்கும் வணக்கம். குழந்தை இலக்கிய ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் கௌ பெருமாள். இன்று அங்கன்வாடி பள்ளியை பற்றி பேச வருகிறேன். பெற்றோர்கள் முக்கியமாக இதை கவனிக்க வேண்டும். தங்களுடைய குழந்தைகள் 2 வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளை அங்கன்வாடி பள்ளியில் குழந்தைகள் மையத்தில் சென்று சேர்க்க வேண்டும். அங்கே என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்றால், குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமாக தூங்க வைத்தல், ஆரோக்கியமாக அந்த குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி அவங்களுடைய மனநிலை வளர்ச்சி அடைய ஊக்குவிக்கிறாங்க. இதையெல்லாம் அங்கன்வாடி பள்ளியில, அரசு அங்கன்வாடி பள்ளியில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இயற்கையை காட்டி வளர்க்குறாங்க. குழந்தைகளை எப்படி இயற்கையில காட்டி வளர்க்குறாங்க என்றால், இப்ப பறவை இனங்கள், விலங்கு இனங்கள்லாம் இயற்கையோடு ஒன்றியவை. அவை இல்லை என்றால் இந்த பூமி உலகமே நிலைத்திருக்காது. பறவை விலங்கு இனங்கள் தான் இந்த ஐம்பூதங்களை கட்டி காக்கின்றன. இது எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அங்கன்வாடியில சொல்லி தர்றாங்க. இப்ப காக்கை என்றால் கரையும், நாய் குரைக்கும், எலி கீச்சிடும், புறா குணுகும், மயில் அகவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சேவல் காலையில கூவும். இதெல்லாம் அவர்களுடைய இயல்பான பணிகளை செய்துட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் அங்கன்வாடியில சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணல் வீடு கட்டி குழந்தைகள் விளையாடுவாங்க. அங்கன்வாடி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மண்ணால விளையாட வைக்கணுங்க. மண்ணுல விளையாட வைக்கும் போது இரும்பு சத்து இருக்குது. அது உடலோடு ஒட்டி அந்த இரும்பு சத்து உடலுக்கு நரம்பை பலப்படுத்தும், எலும்புகளை வலிமைப்படுத்தும். இவற்றையெல்லாம் அங்கன்வாடி பள்ளியில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்துல ஒரு செய்தி உண்டு. நற்றினையில சின்ன குழந்தையா இருக்கிற போது மணல் பகுதியில மணல் வீடு கட்டி விளையாடும் போது ஒரு புன்னை கொட்டையை அந்த சின்ன குழந்தை காலால மிதிச்சிடுறதாகவும், அதற்கு தனக்கு கொடுத்த பாலை கொண்டு போயிட்டு அந்த குழந்தை அந்த செடிக்கு ஊத்தி அந்த விதையாக இருந்த செடி மரமாகி பிற்காலத்துல அந்த குழந்தை பெரிய பெண்ணாக வளர்ந்த போது தன்னுடைய குழந்தைக்கு மூத்த சகோதரியாக சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் குழந்தைகளிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாகிறது. ஒரு கவிஞர் மிக அழகா வீட்டை சுற்றியும் தோட்டம் அமைக்கலாம் என்று சொல்லி பாடியிருக்கிறாரு. அதையெல்லாம் குழந்தைகளிடத்துல சொல்ல வேண்டிய செய்தி. பாருங்க, வீட்டை சுற்றிலும் இடம் இருக்கிறது பார் தம்பி, அது வீணாய் கிடக்குது, தோட்டம் போடலாம் வா தம்பி, வீட்டுக்கு அழகு தோட்டம் வைப்பது, நாட்டுக்கு அழகு காடு வளர்ப்பது, கேள் தம்பி, மண்ணை கொத்தலாம் பாத்தி கட்டலாம் வா தம்பி, அதில் விதைகள் போடலாம் நீரை பாய்ச்சலாம் வா தம்பி, சின்ன சின்ன செடிகள் முளைத்திடும், பச்சை பச்சை இலைகள் விரித்திடும் பார் தம்பி, மாலை ஆனதும் தோட்டம் போடலாம் வா தம்பி, அங்கே மரத்தின் அடியிலே அமர்ந்து பேசலாம் வா தம்பி, வீட்டுக்கு அழகு தோட்டம் வைப்பது, நாட்டுக்கு அழகு காடு வளர்ப்பது. இப்படியெல்லாம் அங்கன்வாடியில குழந்தைகளுக்கு நல்லா இயற்கையோடு ஒன்றிய கதைகளை எல்லாம், பாடல்கள் எல்லாம் சொல்லி ஆடல் பாடலோட குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. இந்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து இந்த குழந்தை மையங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை 2 வயதில் கொண்டு போய் கட்டாயமாக அங்கன்வாடி பள்ளியில சேர்த்து விடுங்க. அதற்கு பின்பு 3.5 வயதில் 4 வயதில் அடுத்து எல்கேஜி யூகேஜின்னு போகிறாங்க. அது அரசு பள்ளிகளிலே எல்கேஜி யூகேஜியும் கொண்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து அரசு அங்கன்வாடியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்க. அவங்களுடைய பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படை கல்வி ரொம்ப தரமானதாக, மிகவும் ஆற்றலுடையதாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எல்லா கடினமான தன்மைகளையும் அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய இடம் எங்கே என்றால், அறிந்து கொள்ளக்கூடிய இடம் எங்கே என்றால் அங்கன்வாடி பள்ளி என்பதை சொல்லி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி
மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.